ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆச்சி வெஜ் புலாவ் கிட் வச்சு ஒரு வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிட்லேயே பின்னாடி நமக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வாங்கச்ச இதில் சேமியா பாயாசம் மிக்ஸ் ஃப்ரீ வந்துருந்துச்சு. இதோட இந்த கிட்குள்ளே பட்டை லவங்கம் இதெல்லாம் ஒரு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் ரைஸ் ஒரு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பேக்கெட். அதில் இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல் வந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு அரோமாவாக இருந்தது. இது கூட நம்ம காய்கறிலாம் ஒரு 250 கிராம் போல் நம்ம எடுத்துக்கணும். இது கூட மீல் மேக்கர் இல்லைன்னா மஷ்ரூம் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். நெய் சூடானவுடனே இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் அந்த மசாலா ஐட்டம்லாம் நம்ம பொரிய விட்டுடலாம். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம காய்கறியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இந்த டைரக்ஷன்ஸ்லாம் அந்த அட்டையிலேயே போட்டுக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். காய்கறி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே ஒரு பேஸ்ட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அதை போட்டு திருப்பி வதக்கிக்கலாம். இந்த காயோட நல்ல ஒரு இஞ்சி பூண்டு அந்த மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அது கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த அரிசியை நான் ஊரெல்லாம் வைக்கலை. அதே மாதிரி தான் அவங்களும் டைரக்ஷன்ஸில் எதுவும் போடலை, ஊற வைக்க சொல்லி போடலை. ஸோ நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 450 ml தண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கப் மெஷர் நமக்கு 250 ml தண்ணியாக இருக்குது. ஸோ நான் அதில் ஒரு 1.25 கப் நான் சேர்த்துக்கிட்டேன். உப்புலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் பார்க்கச்சே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கலை. கடைசியாக அந்த கொத்தமல்லி புதினாவை நம்ம சேர்த்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இப்போ இந்த குக்கரை நம்ம மூடி ஒரு 3 விசில் நம்ம விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஊசியாக சாதம் எல்லாம் நல்லா அழகாக வெந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இது கிட்ஸுக்கெல்லாம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.